சன் ஆஸ்ட்ரா டிவி நேரலை எல்லோரும் எதிர்பார்ப்போடு ஆவலோடு காத்திருக்கின்ற ஒரு முடிவு. தவேக தலைவர் விஜயுடைய வெற்றி எப்படி இருக்கும்? வெற்றி பெறுவாரா? ஆட்சி அமைப்பாரா? நிறைய தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. சென்னையிலேயே போட்டி போடுவார்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. நாங்கள் இருவரும் பேசுகின்ற போது நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். 2ஆம் இடத்தில் கேது சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். ராசிக்கு வார்த்தைகளில் கவனம் தேவை. வார்த்தைகளின் காரணமாக எதிர்ப்பு அதிகரிக்கும், பிரச்சனைகள் உருவாகும் என்பதையெல்லாம் தெளிவாக பேசணும். நிறைய சிக்கலில் மாட்டினார். சிக்கலில் மாட்டிட்டு இன்னைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி அவருக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வந்திருக்கு. இயங்க ஆரம்பித்திருக்கிறார். இந்த இயக்கம் எப்படி போய்கொண்டிருக்கும்? இவருடைய எண்ணம் பூர்த்தியாகுமா? 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயால் வெற்றி பெற முடியுமா? அதை தான் பார்க்க போகிறோம். 2 விஷயத்தை முதல்ல தெளிவாக சொல்லியிருக்கோம். முதல்ல சுக்கிரன் ஆட்சி, ராகு உச்சம், கடகராசி, கன்னி லக்னம், இதெல்லாம் நிறைய பேசிட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த நேரத்தில் கோச்சார பலன்கள் இவருக்கு எப்படி இருக்குது அப்படி பார்க்கின்ற போது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற திசை சுக்கிர திசை. சுக்கிரன் 2036 வரலாம். அப்போ சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார். அதை வச்சும் ஒரு தகவல் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த சினிமா இதுதான் இன்று கடைசி சினிமா, இதன் பிறகு நடிக்கவே மாட்டேன்னு சொல்லுகின்ற வார்த்தையெல்லாம் நிச்சயமாக எடுபடாது. காலம் அவரை மாற்றும். அடுத்த ஒரு படம் கூட வரலாம், எழுதி வச்சுக்கிங்க. சரி, என்ன நடக்குது இப்போது? அவர் ராகு உச்சம். ராகு புத்தி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 2026 வரை ராகு புத்தி. இப்போ ராகு யாரு? இந்த அடித்தட்டு மக்கள், விருட்சத்தில் இருக்கார், செவ்வாயுடைய விட்ட ராகு இருக்கார். அப்போது அந்த ராகு இவருக்கு ஒரு எழுச்சியை கொடுத்து கொண்டிருப்பார். இந்த சினிமா துறையினுடைய மக்கள், ரசிகர்கள் பட்டாளம் இவருக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. அது பார்த்திங்கன்னா சனி அவர் சொன்ன மாதிரி உபஜயசாத்தில் 10 சனி ராசிக்கு லக்னத்திற்கு. அப்போது சனி என்ன பண்ண போகிறாரு? கடகராசி. கடகராசியில் 8ஆம் இடத்துல இப்போது சனி இருக்கார், 8ல் ராகு இருக்கார், 2ஆம் இடத்துல கேது. இந்த கடகராசிக்காரருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் இந்த 2 ஆண்டுகளாக எல்லோருக்கும் ஏதாகிலும் ஒரு வகையில் நெருக்கடி, கடுமையான நெருக்கடி. என்னதான் சுபிட்சமாக இருங்க, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, ஏற்பட்டது. சரி, இந்த நெருக்கடிக்கு ஒரு தீர்வு இருக்குன்னு பார்த்திங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் சொல்ல போகிறேன். நான் 30 ஆண்டு காலம் ஒரு மனிதர் வாழ்ந்தவரும் இல்லை, 30 ஆண்டு காலம் ஒரு மனிதர் தாழ்ந்தவர்கள் சொல்லுவாங்க. அதை எதை வச்சு சனி பகவானை மட்டும்தான் வச்சு சொல்லுவாங்க. சனி பகவான் எப்பொழுது ஒருவருடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை சஞ்சரிக்கிறாரோ அந்த 2.5 ஆண்டு காலமும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கினை, அந்தஸ்தினை, எல்லா விதமான வாய்ப்புகளையும் கனவுகளையும் நனவாக்குவார். என்னென்னா, மற்ற இடங்களில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது அவருடைய பார்வைகள் எல்லாம் கடுமையானதாக, எதிர்மறையானதாக இருக்கும். பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது மட்டும்தான் 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ 6ஆம் இடம் சத்துருக்களை வீழ்த்துவது, எதிரிகளை சம்காரம் செய்வது, 11ஆம் இடம் லாபம் பெறுவது, 3ஆம் இடம் தைரியமாக, வீரியமாக, வேகமாக செயல்படுவது, இப்போ பாக்கியமும் கிடைப்பது. அப்போது அப்படி ஒரு நிலையினை சனி பகவான் கொடுக்க போகிறார் மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு விஜய்க்கு. அதனுடைய எதிர்ப்பு தான் பார்த்தீங்கன்னா இப்போது அவருடைய செயல்பாடு கொஞ்சம் வேகமாக இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் பார்க்கணும்ல. என்ன பார்க்கணும்? 12ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். இப்போ மார்ச் மாதம் 17ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தியாகி கடகராசிக்கு சஞ்சரிக்கிறார். தேர்தல் முடிவு வருகின்ற வரையில் குரு 12ஆம் இடத்தில் தான் இருப்பார். குருவும் பார்க்கணும் இல்லைங்க, கேது 2ல் தான் இருப்பார், 8ல் ராகு இருப்பார். இப்போ பார்த்து பிரம்மாண்டங்கள் இருக்கும், உயர்வு இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். ஆட்சி அமைத்திடக்கூடிய சாதகமான நிலை இருக்குமா என்றால் அது இந்த 2026 தேர்தலில் இவருக்கு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். தன்னை நிலைநிறுத்திக்குவார். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இல்லைங்களா, அவர் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவரானார்ல,
இந்த தேர்தலில் நிலை பெறுவார், தன்னை அரசியல்வாதியாக வெளிக்காட்டிக் கொள்வார், பலமிக்கவராக தோற்றமளிப்பார். ஆட்சி அமைத்திடக்கூடிய சக்தியோ இல்லை விதியோ இவருக்கு 2026 தேர்தலில் இருக்குமா என்றால் நிச்சயமாக இந்த தேர்தலில் இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த தேர்தல் பார்ப்போம். மீண்டும் தம்பி சிவகுரு ரவிட்ட பொறுப்பை படிக்கிறேன். திரு விஜய் அவர்களுடைய ஜாதகம், அவருடைய ஜாதகத்தில் நாங்கள் நிறையவே கொடுத்துருக்கோம். அவர் கட்சி ஆரம்பித்தது வந்து நான் 23லேயே போட்டிருந்தேன். அவர் அரசியலுக்கு வருவார், கட்சி ஆரம்பிப்பார், ஆனால் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாங்க 2026 சொல்லுன்னு சொல்லியிருந்தேன். அதுமாதிரி 2024 கட்சி ஆரம்பித்தார். கட்சியில் ஆரம்பிக்கும் போது அவருக்கு கொடியில் பிரச்சனைலாம் வருங்கன்னு சொன்னால் அதுமாதிரி கொடியில் பிரச்சனை வந்தது, யானையில் பிரச்சனை வந்தது. அது ஊர் அறிஞ்சு தெரிஞ்சது தான். கிரகங்கள் என்ன சொல்லுதோ அதான் நாங்கள் சொல்லிவிடுவோம். அதுக்கடுத்து கொடி கம்பம் உடைஞ்சது, கார் உடைஞ்சது, எல்லாம் சேதமாச்சு. சினிமாவில் சம்பாரிச்ச காசை அரசியலில் விடுறதுக்கு தான் வந்திருக்காரா? இவர் அரசியலுடைய ஆளுமையும் அதில் எதுவுமே புரியல. இவர் புரியாத குழந்தையா இருக்காரு. முதிர்ச்சி என்பது கிடையாது, ஆளுமை அதிகாரம் என்பது இவர் ஜாதில் கிடையாது. அதாவது எப்படி அரசியல் பண்ணணுங்கிறதும் ஒரு அமைப்பு தெரியாது. அதாவது சமையலே தெரியாமல் ஒருத்தவங்க கையில் எல்லா பொருளையும் கொடுத்தா எப்படி சமைப்பாங்க இல்லையா? ஹோட்டல் தான் தேடி போய் ஆகணும். ஹோட்டலும் மூடிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதான் வீதி, அன்னைக்கு பட்னி தான். அப்போ எல்லா பொருளும் இருக்குது, சமைக்க சரியில்லை அப்படின்னும் போது நம்ம இதுதான் கஷ்டம். அதுமாதிரி அரசியலுங்கிறது தெரியணும். ஒரு இடத்துல போய் வாழணும், ஒரு இடத்துல தெரிஞ்சுக்கணும், ஒரு இடத்துல ஏதாவது புரிஞ்சுக்கணும். அப்படின்போது தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டாது போடணும். அதாவது நல்லது கெட்டது 4 பேர் தெரிஞ்சுக்கின்றது சாதாரண ஒரு விஷயம், எல்லாருக்கும் புரியுது தான். இப்போ நம்ம அவரை பற்றி எதுவுமே நான் வந்து இப்போ பொது கோச்சாரத்தை பற்றி நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இவருடைய ராசி வந்து எப்படின்னாங்க கடக ராசி, நல்ல ஒரு ராசி தான். இந்த பூச நட்சத்திரம், இந்த பூச நட்சத்திரங்கிறது இப்போ தைப்பூசம் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ வந்துட்டு இருக்கு பாருங்க. ஆன்மீகம், தேவர்கள், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாமே பிறந்த ஒரு அந்த அமைப்புகள் தான் தைப்பூசங்கிறது. அது வந்து ஒரு பெரிய ஒரு திருநாள் சப்ஜெக்ட். முருகப்பெருமானுக்கே உகந்த நட்சத்திரம். அதுனா சாதாரண தேவைதான். தமிழ் பண்பாட்டாளர் முருகப்பெருமான், அதாவது எப்படின்னா திருச்சங்க தலைவர் அவர், அதாவது மதுரையுடைய ஆளக்கூடிய அந்த சங்க தலைவனே அவன் தான் முருகனை. அன்னைக்கு இந்த முருகனை வந்து தமிழ்நாட்டில் கூறாத வரலாறுகளே கிடையாது. நிறைய புராணங்கள், நிறைய அமைப்புகள், இதிகாசங்கள் எல்லாத்துலேயும் முருகப்பெருமானை இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே இல்லை சார். வெற்றினாலே முருகன் தானே சார் ஒன்று, எல்லாமே அது. அவர் சேவல் கொடி, மயில் கொடி, இதெல்லாம் வந்து அவருடைய இந்த அமைப்புகள். அதனால இவருடைய கொடி இது வரைக்கும் எங்கேயுமே பறக்கல. 100 அடி கொடி கம்பம் கூட உடையுது. இதெல்லாம் பற்றிலாம் நான் கொடுத்துருந்தோம். நான் இப்போ அதுக்குள்ளே போகல. இருந்தாலும் இப்போ கூடிய அமைப்பு சொல்லுங்க. பூச நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம், தெய்வீகமான நட்சத்திரம். இவருக்கு அது ஏற்புடையதில்லை. ஏன் ஏற்புடையதுன்னா சந்திரங்க ஆட்சி தான், இல்லைன்னு சொல்லலை. இவர் வந்து எப்படின்னா கன்னியா லக்னம், புதனுடைய லக்னம். இந்த பூச நட்சத்திரம் பொது கோச்சரில் எப்படின்னாக்கா இப்போதைக்கு அஷ்டமத்தில் சனி இருக்கார். இவர் ஜனன காலத்தில் இந்த பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய இந்த சந்திரனுக்கு 12ல் சூரியனும் சனியும் இருக்கிறாங்க. ஒரே சாரத்தில் இருக்காங்க. நல்லா பாருங்க, ஒரே சாரத்தில் இருக்காங்க. சாரம் கொடுத்த நாதன் ராகு அந்த சூரியனுக்கும் சனிக்கும் அவரு 6ல் போய் மறையிறாரு. அந்த ராகுக்கு 8ல் போய் சூரியனும் உங்களவர். இது வந்து விஷ்டாசகம் சஷ்டாசகம். இப்போ வந்து எப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த காலத்தினுடைய சனியுடைய வேவ்ஸும் சூரியனுடைய வேவ்ஸும் அந்த லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல திக்பலம் சொல்லுவாங்க. ஆனால் இது திக்பலம் கிடையாது. ஏன்னா அங்கே வந்து கிரக யுத்தம் தான் போயிட்டு இருக்குது. அதாவது அதனால தான் இவங்க அப்பா கட்சி ஆரம்பிச்சாரு. இவங்களுக்குள்ள அந்த கட்சி முதல்ல வெற்றின்றதை அவங்க அப்பா தான் சொன்னார். இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கா தமிழ்நாட்டுக்கே ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னா அவங்க அப்பா சொன்னார். ஆனால் அந்த கட்சி கூட பாருங்க கலைச்சிட்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது இவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வந்தார். ஆனால் அவரே என்ன சொன்னார், நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் முதலமைச்சராக வந்துடுவீங்க, நான் எங்கள் நாட்டில் எங்கள் இதுலேருந்து வடக்குலேருந்து நான் முதலமைச்சராக வந்து உங்களை வாழ்த்துன்னு சொல்லிட்டு தான் போனார். அங்கே ஒரு மீட்டிங்லாம் பேசினார். இது ஊர் அறிஞ்சது தான், எல்லாரும் பார்த்தது தான். ஆனால் அவரும் டெபாசிட் வாங்கல, இவரும் ஆட்சி கழிச்சிட்டாரு. இப்படிப்பட்ட அமைப்புகளில் தான் நான் முதலே சொன்னேன், முதல் கோணம் முற்றிலும் கோணம் சொன்னேன். அப்போ இவங்க எதிர்பார்த்த இந்த பக்கம் அப்பாவும் கட்சியை கலைச்சாரு. இவருக்கு சொன்னக்கூட குருவும் அங்கே ஒன்றும் விஷயம் இல்லை. ஏன் சொல்ல வரேன்னா குரு வந்து இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதினு சொன்னேன். இவருக்கு யாரும் குருலாம் ஆலோசகர்லாம் யாரும் வரமாட்டாங்க. இவர் யாருக்கிட்ட போய் ஆலோசனையும் கேட்கவும் மாட்டார். இவர் இந்த மாதிரி எதுக்காக சொல்ல வரேன்னா இவர் வந்து பூச நட்சத்திர அதிபதி சனி மாதிரி ஒரு மோசமான சோம்பேறி கிரகம் நீங்கள் எங்கேயுமே கிடையாது சார். மற்ற கிரகங்கள் எல்லாமே சரசரன்னு எல்லா வேலையும் முடியும். சந்திரனை சொல்லுங்க வேகமாக போகும், சூரியன் வேகம், ராகு வேகம், எல்லாமே மின்னல் வேகத்தில் போகிறது. சுக்கிரன்லாம் மின்னல் வேகத்தில் போகும். இப்போ சூரியன் கிழக்கில் உதிக்கிறாருனாக்கா சுக்கிரன் அங்கே தான் இருப்பார், ஆனால் மறைஞ்சிருப்பார், அசமனமாக தான் இருப்பார். ஆனால் அதே சுக்கிரன் சூரியன் மறையும் போது அவர் உதயமாவார். அதேமாதிரி சூரியன் கிழக்கில் உதயமாகும் போது சுக்கிரன் மறைவார். அதுக்கு தான் விடிய காலையில் நீங்கள் சுக்கிரனை பார்க்கலாம். சுக்கிரன் இருக்கிறவனுக்கு சூரியனுக்கும் ரொம்ப தூரம். அதனால ஆனால் கூட தான் பயணிப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் போவாங்க. இவங்க வந்து அந்த இடத்துலேயே வக்ரமாவாங்க, அந்த இடத்துலேயே அஸ்தமனமாவாங்க, அந்த அஸ்தமனம் நிவர்த்தி ஆகிடுவாங்க. இது உங்களுக்கு. ஆனால் இப்போ இந்த எதுக்காக அஸ்தமனத்தை சொல்கிறேன்னா இந்த சூரியனோட சனி சேரும்போது இது அஸ்தமனம், ஒரே பாகையில் இருக்காங்க.
இது வந்து பயணிக்க விடாது. அதனால தான் அப்பா வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சோன்னா அந்த கட்சியை கலைக்க சொல்கிறாரு. இவங்க கலைச்சிட்டாங்க ஒன்று. சரி, இவருடைய கட்சியா ஓங்குதானாக்கா அங்கேயும் அது ரிமார்க்கில் தான் நிற்குது. இதுதான் அப்போ இந்த பொதுக்கோச்சத்தில் இதே சூரியனும் சனியும் இப்போ சேர போகிறாங்க. எப்போ சேர போகிறாங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் 6ஆம் தேதி தான் சனி வெளியே போகிறார். அது வரைக்கும் இந்த மார்ச்சுக்குள்ளாரையே இப்போ சூரியன் போய் சேர போகிறார். இந்த காலகட்டத்திலே இப்போ இந்த ஜனவரி, பிப்ரவரிலேருந்து இது உங்களுக்கு 15 தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருங்க. சூரியனும் சனியும் போகுது பாருங்க. இது ரொம்ப மோசமானது இதுங்க. இந்த விளைவு இந்த 2 பேரும் எப்படின்னா, குடும்பத்தில் பிரச்சனையா, அரசியலில் பிரச்சனையா, நட்புல பிரச்சனையா, எதில் பிரச்சனையை கலப்ப போகுதுன்னு தெரியல. ஆனால் தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், இந்த எலெக்ஷன் முடிவுக்குள்ளே இது தேவையில்லாதெல்லாம் கலப்போன்னு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து மே மாதம் ரன்னிங்கில் சூரியன் வந்து உச்சபலம் பெறாரு. ஆனால் உச்சபலம் பெற்றாலும் ஜனகாலத்தில் அது வந்து டிக்ளரேஷன் ஆகலை, அங்கே தோல்வியாக தான் இருக்குது. அதனால அந்த பலம் தான் கொடுக்கும். ஓட்டு வாக்கெல்லாம் வாங்குவார், நான் இல்லைன்னு சொல்லலை. எதிர்பார்த்த வாக்குகள் இருக்காது. இவர் எம்எல்ஏ, மந்திரி, முதலமைச்சர், துணை முதல்வர்ன்ற இந்த கனவுங்கிறதுக்கு இங்கே தவிர்ந்துடும். ஏன்னா சூரியன் இங்கே பலம் இல்லை. அங்கேயும் ஜனகாலத்திலும் உங்களுக்கு அஸ்தமானத்தில் சனி சூரியன் அங்கே சண்டை. இங்கே பொதுக்கோச்சலும் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க, அடுத்த மாதத்துலாம் ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த கலகம் எல்லாமே இவர் படமும் ரிலீஸ் ஆகாதுன்ற மொழியை சொல்லியிருந்தேன். இந்த இதில் போட்டிருந்தேன், இந்த ஜாதகம் சரியில்லைங்க, தசாபுத்தி சரியில்லைங்கன்னு. அரசாங்கத்தில் வந்து பகைமை ஏற்படுங்க. அதுமாரி எல்லா அமைப்பிலும் உருவாயிடுச்சு. நீதிமன்ற வழக்கெல்லாம் போவாங்கன்னு வந்துடுச்சு. இவர் கொடியில் தாங்க பிரச்சனை. சிங்கப்பூர், மலேசியாவில் கூட இப்போ இவர் நிகழ்ச்சி நடந்தது, அங்கேயும் அந்த கொடி பிரச்சனை தான். அங்கே தூக்கி அரெஸ்ட் பண்ணாங்க. இது உலகமே தெரிஞ்சது தான். நான் இவர் வேணும்னு சொல்ல வரல, கர்மா என்ன சொல்லுதோ அதான் சொல்லிட்டு இருந்தேன். இவர் கொடியில் தாங்க பிரச்சனை, முதல் கோணம் முற்றிலும் கோணம்னு இந்த சன் அஸ்ட்ரோ டிவி மூலியமாக கொடுத்துருந்தேன். அது எல்லாருமே அதை வாழ்த்து சொல்லாங்க. இதை வாழ்த்துல எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னாக்கா ஒரு நல்லது நடந்தால் எனக்கு வாழ்த்து நான் பெருமையாக எடுத்துக்கோனாங்க. ஆனால் வருத்தம் அங்கே நடக்கும்போது அதுக்கு தயவுசெய்து வாழ்த்து போடாதீங்க. விதி தான், அதுதான் கர்ம பலன். அதை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ அந்த சனி தன்னுடைய கர்ம மூட்டையாக அங்கே கழிக்கிறார். இதுதான் விதி. அப்போ இவர் காலையில் வரன்வார், சாயங்காலம் தான் வருவார். எப்பயுமே மத்தியானம் வரேன்னா லேட்டாக தான் வர்றார். இப்போ சனி வேற சூரியன் கூட போகிறார் பார்த்தீங்களா. சனி மாதிரி ஒரு சோம்பேறி இருக்கிறவன் பார்க்கவே முடியாது. அதனால தான் என் கண்ணாசன் கூட ஒரு பாடல் பாடுறார். போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கடமையில் தூங்கியவன் தன்னை இழந்தான்றார். அப்போ இந்த பாடலை வந்து கண்ணதாசன் சொல்லியிருக்காருன்னா அது இங்கே சனி வந்து ஒரு சோம்பேறியான ஒரு கிரகம். ஆனால் தான் இவர் வந்து வேகமாலாம் வரமாட்டார், செயல்பட மாட்டார். இதுதான் மற்றவங்க சொல்கிறத கூட இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன கேட்குறோம், மனசில் அப்படியே வச்சுட்டு போயிட்டே இருப்பார், அவ்வளோதான். ஆனால் மற்றபடி நடிகர்னாக்கா வெல்டவுன் ஃபிகர் சொல்லலாம், நல்ல அமைப்பில் போகும். ஆனால் அரசியல்ன்ற போது இவர் இப்போதைக்கு ஏற்புடையதல்ல. பொதுக்கோச்சாரம் இவருக்கு செயல்படலை. இதுதாங்க இது பிரச்சனை. எலெக்ஷன் டேட்டு வந்துட்டா இது கன்ஃபார்மாக சொல்லிடலாம். எலெக்ஷனுடைய டேட் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த எலெக்ஷன் டேட் வந்து ஒரு குழந்தை பிறக்கிற நாள். ஒரு குழந்தையினுடைய ஆயுள் பலம் எப்படி, அந்த குழந்தை வளர்ச்சி எப்படி, அந்த குழந்தையினால் அந்த குடும்பம் எப்படி இருக்குங்கிறது பிரித்து சொல்லிடலாம். எந்த ஜோசியரும் சொல்லுவாங்க. அதனால தான் எங்களுக்கு தேவை எலெக்ஷனுடைய டேட்டு. இந்த டேட்டையும் இவர் ஜாதகத்தையும் கன்சல்டிங் பண்ணி சரியாக சொல்லிடலாம். இதுதான் அமைப்பு. ஓம் நம சிவாய். இப்போ விஜயுடைய ஜாதகத்தை பற்றி பேசும்போது தம்பி சில தகவலை சொன்னார். இன்னும் ஒரு ஜாதகத்தை மையமாக வைத்து பார்க்கின்ற போது ஒரு முக்கியமான தகவல் நம்ம பார்ப்போம். அந்த ஜாதகத்தில் லக்னம், ராசி, சூரியன் அமர்ந்த இடம், அவர் சாரம், மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலை, நடைபெற்று வருகிற திசாபுத்தி, இப்போ கோச்சார பலன்கள். தெளிவான ஒரு விஷயம் என்னென்னா, கோச்சார கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கேற்ப பலன்களை வழங்கிடக்கூடியவர்கள். இந்த கோச்சார கிரகங்களின் பலன்களின் காரணமாகத்தான் சமீப காலத்தில் இவருக்கு இந்த விதமான சங்கடங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது அறியப்பட்ட ஒன்று. 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். கேது இருந்த காரணத்தினால் இவருடைய வார்த்தைகளின் காரணமாக, பிரச்சனைகளின் காரணமாக இவருக்கு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார், நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். தன்னால் தான் எல்லாம் முடியும் என்ற பேச ஆரம்பிச்சுட்டு மற்றவர்களுக்கு அது எதிர்ப்பாக போயிட்டு அந்த எதிர்ப்பு அலைகளில் இவர் சிக்கிட்டு மாட்டிட்டு இருக்கார். அதே இடத்துல 8ல் போய் சனி பகவான் 8ல் இருக்கார். இப்போ 9ஆம் இடத்துக்கு போகிறார். நிச்சயமாக ஒரு உண்மை என்ன சொல்ல முடியும், கோச்சார கிரகங்கள் பலன்களை கொடுத்தே ஆக வேண்டும். அப்போது அவர் போகிற ராசி எந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய மீன ராசி. இப்போ தம்பி சொல்லும்போது பின்னாலேயே சூரியன் பயணிக்கிறாரு. அப்போது மார்ச் மாதம் டு ஏப்ரல் மிடில் வரலும் சூரியன் கூட இருப்பார். இப்போ மீனத்தில் சூரியன் இருக்கிறது பங்குனி மாதம் முழுக்க.
சித்திரை மாதம் பிறக்கின்ற போது சித்திரை மாதம் வரும் மேஷத்துக்கு சூரியன் வருவார். மேஷத்துக்கு சூரியன் வராரு, உச்சமாக போகிறார். இந்த ராசிக்கு, கடக ராசிக்கு சிம்மம் என்பது எந்த இடம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம். 10ஆம் இடத்தில் சூரியன் வருகின்ற போது இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட தெளிவு கிடைக்கும், அரசியலில் ஒரு தெளிவு கிடைக்கும், கொஞ்சம் கிட்ட நெருங்க முடியும். என்ன இன்னொரு காரணம்னா, நடைபெற்று வருகின்ற திசைன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர திசை, புத்தின்னு பார்த்தீங்கன்னா ராகு புத்தி. ராகு உச்சமாக இருக்கிறார். இந்த பிரம்மாண்டத்தை இவர் எட்டி கொண்டிருப்பதற்கு காரணம், அந்த பிரம்மாண்டமான குழியில் போய் சிக்கி கொண்டிருப்பதற்கு காரணம் ராகு புத்தி இப்போது நடைபெறுகிறது நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை. புரியுங்களா? அப்போ ஒரு மாயை என்பது இவருக்கு நிச்சயமாக இந்த நேரத்தில் இருக்கவே செய்யும். நம்மால் வெற்றியை தொட்டுவிட முடியும் என்ற நம்பிக்கை கூட இவருக்கு இருக்கும். தொட்டுவிட முடியுமா என்பது மட்டும்தான் கேள்விக்குறி. கர்ம வினை என்னன்னா, அந்த மார்ச் மாதம் வரையில் 12ஆம் இடத்துல குரு, மே மாதம் வரையிலும் 12ஆம் இடத்துல குரு, தேர்தல் நடைபெற்று முடிவு வருகின்ற காலம் வரையில் 8ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல தான் கேது. இதை வச்சு தான் சொல்கிறோம், பிரம்மாண்டங்கள் இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும், வெற்றியை நெருங்கக்கூடிய நிலை இருக்கும். ஆனால் வெற்றியை இவர் எட்ட முடியாது என்பது இந்த ஜாதகத்தை வைத்து பேசுகிறோம். புரியுங்களா? ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கோம். இன்னும் கேள்விகளை நீங்கள் எங்களுக்கு முன்னால் வைக்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் ஜாதக ரீதியாக, கிரகங்கள் ரீதியாக பதில்களை சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அது எங்களுடைய திறமை சொல்லுவோம். புரியுதுங்களா? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய். சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள தகவல்களை தான் பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வந்துட்டு இருந்தோம். அதற்கு அடுத்தபடியாக இப்ப நம்ம அரசியல் சம்பந்தமாகவும் பேச ஆரம்பிச்சிருக்கோம். மெர்சல் மீடியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் மூலமா நம்மளுடைய அரசியல் அனுபவங்கள், நாட்டு நடப்புகள், அரசியல் விமர்சகர்களுடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய நீங்கள் உங்கள் குரலாக அந்த சேனல் வந்து ஒலிக்க போகுது. சன் ஆஸ்ட்ரோ டிவிக்கு எந்த அளவுக்கு நீங்க ஆதரவும் பேரன்பும் கொடுத்தீங்களோ அதே மாதிரி மெர்சல் மீடியாவுக்கும் உங்களுடைய அன்பையும் பேராதரவையும் நீங்க தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். சன் ஆஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் ஆஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.